இங்க காவேரி கிட்ட சாரதாவுமே, ஏண்டி அவன் வந்து உன் கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்கான், நீ கொஞ்சம் கூட எதிர்ப்பு தெரிவிக்காம அவன் பாட்டில் அவன் கூட போய்கிட்டே இருக்க, நாங்க தான் வந்து பிடிச்சு விலக்கி விட வேண்டியதா இருக்கு, அந்த அளவுக்கு இன்னும் அவன் மேல லவ் இருக்கு அவனுக்கு அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் சாரதா திட்டி தீதிட்டு இருக்காங்க. அதே நேரம் காவேரி எதுவுமே பேசாம அழுதுகிட்டு மட்டும் தான் இருக்காங்க. ஆனா சாரதாவுமே இதுக்கு மேல அவங்ககிட்ட ஒன்னு அனுப்பி என்னால ரிஸ்க் எடுக்க முடியாது, ஏன்னா அவன் ஒரு நிலைமையில இல்ல, அவன் எப்பவுமே வந்து பல எண்ணங்கள்ல இருக்கான், அவனை நம்பி உன் வாழ்க்கையை என்னால ஒப்படைக்க முடியாது, நான் சொல்றதான் இனிமேல் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து டைரக்டா குமரன் சொல்லி எப்படியாவது நம்மளோட பெட்டி படுக்க எல்லாத்தையுமே டைரக்டா இங்க வண்டியில் அனுப்பிவிடுங்க, நம்ம ஊருக்கே போய் சேரட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட கங்காவுமே, எங்க பாருங்க நம்ம எல்லாரும் ஊருக்கு போகலாம், அங்க போய் ஒரு 2 நாள் இருந்துட்டு அப்புறம் நானு குமரன் அதுக்கப்புறம் வந்து பாப்பாவை கூட்டிட்டு நாங்க இங்க வந்துடுறோம், ஏன்னா அவளுக்கு படிப்பு வேலை எல்லாம் முடியிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நான் அவங்களை அனுப்பி வச்சிடறோம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து கங்கா பக்காவான விஷயத்த பேசிட்டு இருக்காங்க. இது கேட்டோன்னு பாட்டியுமே ஓகே அதான் கரெக்டா இருக்கும், கங்கா சொல்றது நல்ல ஐடியா தான் தோணுது அப்படின்ற மாதிரி எல்லாருமே அதுக்கு ஓகே சொல்றாங்க. அதே நேரத்தில் நிவினுமே, எங்க பாருங்க நீங்க இங்க இருந்து வேற எங்கேயுமே போக வேண்டாம், தயவு செஞ்சு எங்க வீட்டுக்கு வந்திருக்க, நான் எங்க அம்மாட்ட நான் பேசி சமாளிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவருமே கூப்பிட்டு பாக்குறாரு. ஆனா சாரதா அதுக்கு ஒத்து வர்ற மாதிரி தெரியல, இல்லப்பா அது செட் ஆகாது, நீங்க உங்க பொழப்ப பாருங்க, நாங்க அங்க வந்தா தேவையில்லாம பிரச்சனை ஆயிடும் அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தையும் மறுத்துறாங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல எல்லாருமே போய் படுத்து தூங்கினதுக்கு அப்புறம் இங்க சாரதா மட்டும் இங்க சரவணனோட போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு அவங்களுமே பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இந்த குடும்பத்தை நீ தான் பத்திரமா பாத்துக்கணும்னு சொல்லி போகும்போது சொல்லிட்டு போனீங்க ஐயா, ஆனா என்னால பாத்துக்க முடியலையே, இப்ப என் குடும்பத்துல இருக்க எல்லாருமே ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்களே, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி வெளியில உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அப்ப யதார்த்தமா அந்த சைடு வந்த காவேரியுமே இந்த பக்கம் அவங்க அம்மா அவங்க அப்பா போட்டோ வச்சு பார்த்து அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவங்க ரொம்பவே வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம இது வரைக்கும் எப்படியோ இருந்துட்டோம், இப்போ நம்ம இஷ்டத்துக்கு இருக்கக்கூடாது, கண்டிப்பா நம்ம அம்மாவோட இஷ்டப்படி தான் இருக்கணும், ஏன்னா எல்லாமே நம்ம கைமீறி போயிடுச்சு, இதுக்கப்புறம் போய் நம்ம விஜய் மேல ஆசைப்பட்டு விஜய் கிட்ட தான் இருக்கணும்னு சொல்லி நினைச்சோன்னா அது நம்ம அம்மாவை ஒதுக்குன மாதிரி ஆயிடும். சொல்லப்போனால் நம்ம அம்மா ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, இப்போ அவங்கள நான் ரொம்பவே கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி எங்க காவேரி ஒரு பயங்கரமான முடிவு எடுக்கிறாங்க. அது வேற ஒன்றும் இல்லை, இனிமேல் விஜய் கூட போகக்கூடாது, விஜய் விட்டு பிரியணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் இதை அவங்க ரொம்பவே யோசிச்சு தான் எடுக்கிறாங்க, ஏன்னா அவங்க அம்மாவோட நிலைமை அந்த மாதிரி மோசமாக போயிட்டு இருக்கு, வேறு வழி இல்லாமல் சரின்னு சொல்லி தன் மனசுக்குள்ள இனிமேல் விஜய் கூட சேரக்கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டாங்கிறது கிளம்பிடுறாங்க. அதே நேரம் இங்கே விஜயுமே தாத்தாவை கூப்பிட்டு வச்சு பயங்கரமாக புலம்ப ஆரம்பிக்கிறாரு. என்ன பண்ணுறதுனே தெரியல தாத்தா, சொல்லப்போனால் நான் காவேரி என் கூட வந்துருவான்னு சொல்லி நான் ரொம்பவே வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தேன், ஆனால் நான் கையை பிடிச்சி இழுத்தப்ப கூட அவள் எல்லாரும் தடுக்கிறப்போ ஏன் அவள் என் கூட வராமல் விட்டா அப்படின்ற மாதிரி இங்கே விஜயுமே பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுறாரு. அப்போ தாத்தாவுமே, எங்க பாரு விஜய், காவேரி உன் கூட வரணும்னு ஆசைப்பட்டா, ஏன்னா நீ கையை பிடிச்சி இழுத்தப்ப கூட அவள் எதுவுமே ஒன்று வந்து எதிர்க்கவே இல்லை, உன் கூட வரணும்னு தயாராக தான் இருந்தா, ஆனால் வெண்ணிலா வந்து எப்போ உன் கையை பிடிச்சாலோ அப்போவே காவேரியோட மனசில் ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு, அந்த நிமிஷம் அப்படியே தடுமாறி போயிட்டா, அப்பவும் கரெக்டாக நீ வெண்ணிலா உன் கையை பிடிச்ச உடனே நீ ஸ்டன் ஆகி நின்றுட்ட, அதனால தான் இங்கே காவேரி வீட்டில் இருக்க எல்லாருமே உன்னை பேசுறதுக்கான முக்கியமான காரணமே அதுதான். ஆனால் நீ அந்த நிமிஷத்தில் கரெக்டாக யோசிச்சு இங்கே வெண்ணிலாவோட கையை தட்டி விட்டுட்டு காவேரி கையை மறுபடியும் பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக காவேரி உன்னை தவிர வேற யார் கூட வந்திருக்க மாட்டா, ஏன்னா அவள் காவேரி உன்னை ரொம்பவே நம்பி இருந்தா, நீயே வந்து அவளை கூட்டிட்டு போகணுங்கிற மாதிரி அவள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த மாதிரி உட்காந்துருந்தா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் தாத்தா காவேரியோட நிலைமையை எடுத்து சொல்றாங்க. ஆனால் விஜயுமே, இல்லை தாத்தா, இருந்தாலும் காவேரி இன்னுமே எனக்காக கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி விஜய் இன்னுமே காவேரி கிட்டே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தாத்தா இருந்துக்கிட்டு, எங்க பாரு விஜய், நீ உன் மனசுல இருக்க சென்டிமெண்ட்டை எதையுமே வெளியில காட்டாம உனக்குள்ளே நீ வச்சுக்கிட்டு இருக்க, அதனாலே இது நிறைய பிரச்சனை, நீ என்னைக்காவது காவேரி கிட்ட இந்த அளவுக்கு உன்னோட சோகமான முகத்தையும் காவேரி மேலே இவ்வளோ அன்பு வச்சிருக்க விஷயத்தையும் காட்டியிருக்கியா? காட்டினதே கிடையாது, எப்போ பார்த்தாலும் அவளை கேலி பண்ணிக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு அவளை ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்ட, அவகிட்ட இந்த ஒரு முகத்தை நீ காட்டாம விட்டுட்ட, இந்த முகத்தை ஒரு நாள் நீ அவட்ட காட்டியிருந்த அப்படின்னா கண்டிப்பா அவள் வந்து உன் கூட வந்திருப்பா அப்படின்ற மாதிரி தாத்தா சொல்றாங்க. இதை கேட்ட விஜயுமே பயங்கரமா தாத்தாவோட மடியில படுத்து ஆள ஆரம்பிக்கிறாங்க. விஜய் அழுறதை பார்த்தோன்னே எங்க தாத்தாவாலையுமே அந்த விஷயத்தை தாங்க முடியல. அதுக்கப்புறம் சரி விடுப்பா பார்த்துக்கலாம்னு சொல்லி சமாதானப்படுத்தி இந்த பக்கம் விஜய் அவரோட ரூம்லேயே கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்ச உடனே இங்கே விஜயுமே மறுபடியும் எதுவுமே சாப்பிடாம தன்னோட ரூம்லேயே உட்காந்து பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக இன்னொரு பக்கம் கீழே இங்கே காவேரியோட வீட்டில் எல்லாருமே கிளம்புறதுக்கு முடிவாயிட்டு இந்த பக்கம் ஊருக்கு வண்டியுமே வந்துருச்சு. அப்போ கரெக்டாக அந்த வீட்டையும் பூட்டி இந்த சாவி யார் கொண்டு போய் கொடுக்குறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ கரெக்டாக யமுனா கிட்ட, இங்கே பாருங்க அந்த சாவியை நான் கொடுக்குறேன், அது என்கிட்ட கொடுங்க அப்படின்ற மாதிரி காவேரி கேட்குறாங்க. அதே நேரம் இங்கே காவேரியோட முகத்தை பார்த்துட்டு இருக்க சாரதாவுமே எதுவுமே பேசாம அப்படியே முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் காவேரியோட முகத்தில் அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற விஷயத்த இங்கே சாரதா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இங்கே யமுனா கிட்ட அந்த சாவியை காவேரிட்ட கொடு, அவ கொண்டு போய் கொடுக்கட்டு, அதான் சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களுமே கொடுக்க சொல்றாங்க. இது கிட்டோன்னு யமுனாவுமே, அம்மா அக்கா கொண்டு போனா சரி இருக்காதுமா அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஆனால் சாரதா இருந்துகிட்டு, நான் சொல்றேன்ல அவட்ட கொடு, அவ கொண்டு போய் கொடுத்துட்டு வருவா, நாங்க வெயிட் பண்றோம் சீக்கிரவாடி அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் காவேரிக்கு ஆர்டர் போடுற மாதிரி இங்க சாரதாவும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ உடனே காவேரியுமே யமுனா கிட்ட இருந்து அந்த சாவியை வாங்கிட்டு அவங்களும் டேரக்டா விஜய் வீட்டை பார்த்து போயிட்டு இருக்காங்க. அங்க கரெக்டா விஜயோட வீட்டுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. அப்ப கரெக்டா இந்த மாதிரி தாத்தாவுமே பாட்டியும் இருந்துகிட்டு பயங்கரமா ஷாக் ஆயிட்டு, அப்பா காவேரி வந்துட்டா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா பாட்டி ரொம்பவே அவசரப்பட்டு இங்க விஜயை கூப்பிடுறதுக்காக மாடிக்க போறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் தாத்தாக்கு இங்க காவேரி எதுக்காக வந்திருக்கா அப்படிங்கிற விஷயத்த அவங்க கையில இருக்கிற அந்த சாவியை வச்சு புரிஞ்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இங்க விஜயுமே, இங்க காவேரி இந்த வீட்டுல இருக்கிற மாதிரியே இருக்கு, என் ரூம் ஃபுல்லா
காவேரி இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி அவருமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப பாட்டியுமே அங்க போயிட்டு, ஆமா விஜய், நீ நினைச்ச மாதிரி காவேரி இந்த வீட்ல தான் இருக்கா, சீக்கிரம் கீழே வா விஜய் அப்படின்ட்டு இங்க விஜயை கீழே கூப்பிடுறாங்க. விஜயுமே அடிச்சு பிடிச்சு ஓடி வராரு. அப்ப காவேரி இங்க பேக்கோட நிக்கிறத பார்த்த உடனே இங்க விஜயால அந்த விஷயத்தை தாங்க முடியல. சொல்லப்போனா காவேரி தன் குடும்பத்தை எதிர்த்துக்கிட்டு எனக்காக என்ன தேடி இந்த வீட்டுக்கே வந்துட்டா அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழுதுகிட்டு அங்கிருந்து இறங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் ஆப்போசிட்ல இங்க காவேரியோட முகத்துல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. அவங்களுமே ரொம்பவே வெறப்பா நின்னுகிட்டு இருக்காங்க. இதை தெளிவா புரிஞ்சுகிட்ட தாத்தாவுமே, அப்ப கண்டிப்பா காவேரி நம்ம எல்லாரையும் விட்டு பிரிஞ்சுதான் போறா அப்படின்னு சொல்லி அவருமே ஒரு முடிவோட நின்னுகிட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா விஜயுமே இங்க தாத்தா கிட்ட வந்துட்டு, தாத்தா நான் நைட்டு சொன்னேன்ல காவேரி கண்டிப்பா என்ன தேடி வருவா, எனக்காக வருவான்னு சொன்னேன்ல, பாத்தீங்களா எனக்காக வந்துட்டா அப்படின்ற மாதிரி இங்க விஜய் ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆயிட்டு இருக்காரு. ஆனா அப்ப தாத்தாவுமே, இங்க பாரு விஜய், அவசரப்படாத, காவேரி உனக்காக தான் வந்திருக்கான்னு உனக்கு தெரியுமா, முதல்ல பொறுமையாயிரு, அவ எதுக்காக வந்திருக்கான்னு அவளே சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் தாத்தா வெயிட் பண்றாங்க. அப்ப விஜயுமே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி பாக்குறப்பதான் இங்க காவேரியோட கையில அந்த வீட்டு சாவி இருக்கு. அப்ப விஜயுமே ஒரு நிமிஷம் பயங்கரமா சேட் ஆகி போய் நின்றுட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா காவேரி தாத்தா கிட்ட வந்து, தாத்தா என்ன மன்னிச்சிருங்க, உங்ககிட்ட நான் ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்திருந்தேன், இந்த வீட்டை விட்டு எப்பவும் போக மாட்டேன், கடைசி வரைக்கும் உங்களுக்கு துணையா இருப்பேன்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனா அது எல்லாமே இப்போ பொய்யா போச்சு, எங்க அம்மாக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் கண்டிப்பா நான் இதை செஞ்சுதான் ஆகணும், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த சாவியை எங்க தாத்தா கையில கொடுக்குறாங்க. ஆனா தாத்தாவுமே, எங்க பாருமா, நீ என்னைக்கு வந்தாலும் எங்க வீட்டு மருமக தான், ஆனா இருந்தாலும் உன் முடிவை இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பாரு, இது வந்து தப்பான முடிவுன்னு எனக்கு தோணுது, மற்றபடி நான் உன்னை இங்க இருக்கணும்னு சொல்லி நான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேமா, அது உன்னோட முடிவு, ஏன்னா உன்னோட குடும்பத்தோட நிலைமை என்னங்கிறது எனக்கு தெளிவா புரியுது அப்படின்ற மாதிரி தாத்தா சொல்லிட்டு சைலண்ட் ஆயிடுறாரு. அதே நேரத்தில் எங்க விஜயுமே, ஏன் காவேரி எதுக்காக என்ன விட்டுட்டு போற, நான் அக்ரிமெண்ட் போட்டதுக்காகவா இல்ல உன்னை நான் ரொம்பவே கஷ்டப்படுத்தினதுக்காகவா அப்படின்ற மாதிரி இங்க விஜயுமே காவேரிட்ட கேள்வி கேட்கிறாங்க. ஆனா காவேரியுமே, இங்க பாருங்க விஜய், இந்த ஒரு வருஷம் நான் உங்களுக்காக இருந்தேன், சொல்லப்போனா நம்ம அக்ரிமெண்ட் படி தான் இருந்தோம், ஆனா உங்களை நான் ரொம்பவே லவ் பண்ணிட்டேன், நான் லவ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களை விட்டு பிரியக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா கடைசி நிமிஷத்துல எல்லாமே தலைகீழா மாறி போச்சு, இந்த விஷயம் என் குடும்பத்துக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எங்க அம்மா ரொம்பவே கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, சொல்லப்போனா இப்போ நான் இப்படிப்பட்ட ஒரு முடிவெடுக்கிறதுக்கான காரணமே என் குடும்பம் சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான் நான் போறேன், சொல்லப்போனா அப்ப நான் உங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததும் என் குடும்ப சந்தோஷத்துக்காக தான் வந்தேன், ஏன்னா என் தங்கச்சியோட உயிர் எனக்கு ரொம்ப முக்கியமா பட்டுச்சு, அதுக்காக நான் அப்ப பண்ணேன், ஆனா நான் அக்ரிமெண்ட்டை மறந்து உங்க கூட வாழ ஆரம்பிச்சிட்டேன், அதுவே கண்டினியூ ஆகுமான்னு சொல்லி நினைச்சுக்கிட்டே இருந்தேன், ஆனா அது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி கண்டிப்பா ஒரு நாள் இருக்கு அப்படிங்கிறது என் மனசுல பட்டுக்கிட்டே இருந்துச்சு, அதே மாதிரியே கடைசியில நம்ம வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல நம்ம ஒன்னா சேர்றதுக்கு வாய்ப்பில்லை விஜய், என்னை மன்னிச்சிருங்க, ஆனா இன்னுமே நான் உங்களை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனா நம்ம ஒன்னா சேர முடியாது, ஏன்னா எங்க அம்மாவுக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் இனிமேல் வாழ போறேன், எல்லாம் எங்க அம்மாக்காக தான் அப்படின்ற மாதிரி இங்க காவேரியுமே பயங்கரமா மன உருகி பேசிட்டு அவங்களுமே அங்கிருந்து கிளம்புறாங்க. ஆனா விஜயுமே, காவேரி என்னை விட்டு போயிடாது அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க தாத்தாவுமே எதுவுமே பேச முடியாது, அவர் ரொம்பவே யோசிச்சு தான் இந்த முடிவு எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜயை கண்ட்ரோல் பண்ண மட்டும் தான் பாக்குறாங்களே தவிர மற்றபடி காவேரியை அங்கிருந்து போகிறதுக்கு அலோவ் பண்ணிடுறாங்க. அதே நேரம் காவேரியுமே இங்க விஜயோட வீட்டுல இருந்து வெளியில வர்றதை பார்த்த சாரதா, நிவின், இன்னொரு பக்கம் குமரன், கங்கா எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. உண்மையை சொல்ல போனா நிவினோட மனசுல காவேரி கண்டிப்பா இந்த சமயத்தை பயன்படுத்தி இங்க விஜயோட சேர்ந்திருப்பாங்கன்னு சொல்லி நினைச்சிருப்பாங்க. ஆனா இங்க காவேரி ரொம்பவே வந்து யோசிச்சு முடிவெடுத்து இங்க விஜயை ஒதுக்கி தள்ளிட்டு மறுபடியும் தான் குடும்பத்துக்காக இங்க வந்துட்டாங்களே நினைச்சு நிவினுமே பயங்கரமா ஃபீல் பண்றாரு. ஆனா இந்த முக்கியமான பிரச்சனைக்கு காரணமே நாம பண்ண தப்பு தான், நாம மட்டும் அந்த டைரியை இங்க யமுனாவோட கையில கிடைக்காம பண்ணியிருந்தோம்னா இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்காதுன்னு சொல்லி நிவினுமே ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சொல்ல போனா இங்க விஜயும் காவேரியும் பிரிஞ்சதுக்கான முக்கியமான காரணமே அவர் தான் சொல்லி இப்ப அவர் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு.